ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிச்ச அமரன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது. பாக்ஸ் ஆபீஸ்ல 350 கோடிக்கு மேல கலெக்ஷன் கொடுத்து சிவகார்த்திகேயனோட மார்க்கெட்டை உச்சத்துக்கு கொண்டு போச்சு. அடுத்ததா சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல அவரோட 23வது படத்திலையும், சுதா கொங்காரா டைரக்ஷன்ல அவரோட 25வது படமான பராசக்தி படத்திலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு சிவகார்த்திகேயனோட பர்த்டே அப்படிங்கிறதுனால இந்த 2 படங்கள்ல இருந்தும் சூப்பரான அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. ஏஆர் முருகதாஸோட SK23 படத்தை பொறுத்த வரைக்கும் டைட்டில் டீசரை ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணி டீசரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சிவகார்த்திகேயன் தன்னோட படங்களுக்கு பழைய படங்களோட பேரை சூஸ் பண்ணும்போது அந்த படங்கள் எல்லாமே செம ஹிட் ஆயிருக்கு. எதிர்நீச்சல், மாவீரன், காக்கி சட்டை, அமரன், வேலைக்காரன் அப்படின்னு இந்த படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிருந்தது. சுதா கொங்காராவோட படத்துக்கும் பழைய பெயரான பராசக்தி படத்தோட நேம் தான் சூஸ் பண்ணாங்க. அதே வரிசையில இந்த SK23 படத்துக்கும் அர்ஜுன் நடிச்ச மதராசி படத்தோட டைட்டிலை சூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டீசர்ல சிவகார்த்திகேயனை ரொம்பவே ரக்கடா காமிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல கூட ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருந்தாரு, இதுவரைக்கும் பார்க்காத சிவகார்த்திகேயனோட மேனரிசத்தை இந்த படத்துல கொண்டு வர போறேன் அப்படின்னு ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருந்தாரு. அதை இந்த டீசர்ல நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் படத்துல ருக்மிணி வசந்த் ஃபீமேல் லீடுல நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. பராசக்தி படத்துல இருந்து கொடுத்த அப்டேட் என்னன்னா, இந்த படத்தோட மேக்கிங் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த 2 வீடியோவுக்கும் சோசியல் மீடியால நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. அமரன் படம் மாதிரியே இந்த படமும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. இந்த 2 படங்கள்ல எந்த படத்துக்கு நீங்க வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க.